my brother Stalin, elder brother Stalin. I don't call any other politician brother, huh? என்னுடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின், நான் வேறு யாரையும் இப்படி அழைப்பது இல்லை. He said that the biggest scam in the world is the electoral bond scam. அவர் இங்கே பேசுகிற போது சொன்னார், ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது, அதுதான் தேர்தல் பத்திர ஊழல். He said BJP is running a washing machine. பிஜேபி என்கின்ற அந்த கட்சி ஒரு சலவை மிஷினை வைத்திருக்கின்றது. What was the system? I'll explain you the system. அது என்ன முறை என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். First, Mr. Modi says, I want to clean politics. முதலில் மோடி சொன்னார், நான் அரசியலை சுத்தப்படுத்த போகிறேன் என்று. Then he says, I am going to bring a new scheme called the electoral bond scheme, where whoever donates money will be anonymous. Nobody will know their name. பின்னர் இன்னொரு திட்டத்தை கொண்டு வருகிறார், தேர்தல் பத்திரம் என்பது. அந்த அடிப்படையில் யார் பணம் கொடுத்தாலும் அவர்கள் யார் என்று வெளியே தெரியாது. Doesn't matter how much money they give, nobody will know their name. அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பெயர், அவர்கள் யார் என்று யாருக்குமே தெரியாது. After a few years, the Supreme Court of India says this scheme is illegal. கொஞ்ச நாட்கள் கழித்து உச்சநீதிமன்றம் சொன்னது, இந்த திட்டம் என்பது சட்டவிரோதமானது என்று சொன்னது. Please release the names of all the people who gave money to the BJP. உடனடியாக யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு பணம் கொடுத்தார்கள் என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. For a few weeks the banks didn't release the names. கொஞ்ச நாட்கள் அந்த வங்கி எந்த விவரத்தையும் வெளியிட மறுத்துவிட்டது. Then the court said, please hurry up and release the names, and the names came out. பின்னர் நீதிமன்றம் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னவுடன் அந்த பெயர்கள் வெளிவர ஆரம்பித்தன. Thousands of crores of rupees went straight to the BJP. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நேரடியாக பிஜேபியின் கணக்கிற்கு சென்றது. And then we started to look at the names and the dates when the money was given. அந்த பெயர்கள், கொடுத்த தேதி, எவ்வளவு பணம் என்று எல்லா தகவல்களும் வெளியாகின. And that's where Mr. Modi's genius became visible. அப்பொழுதுதான் திரு மோடி அவர்களை பற்றி வெட்ட வெளிச்சத்திற்கு எல்லாம் வந்தது. Company has a CBI inquiry, an ED inquiry, an income tax inquiry, and a few days later they pay money to the BJP. And then a few days after that the case is closed and the CBI inquiry is shut down. ஒரு கம்பெனி மீது சிபிஐ வழக்கு தொடுக்கிறது, அமலாக்கத்துறை வழக்கு தொடுக்கிறது, வருமான வரித்துறை சோதனை செய்கிறது. உடனே அவர்கள் கொஞ்ச நாள் கழித்து பிஜேபிக்கு தேர்தல் நிதி தருகின்றார்கள். அதற்கும் பின் கொஞ்ச நாள் கழித்து அந்த வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறப்படுகின்றன. The Indian media of course doesn't say any of this because they are controlled by the same person who controls the government, Mr. Adani. இந்த அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகிறவர் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார். But this is normally called extortion. This is called extortion. இதுதான் சமூகத்திலே அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய